டியர் வியூவர்ஸ் வெல்கம். ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ சி ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட் stdio.h void main int ab a equal to 10 b equal to 20 c equal to a plus b. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். அதாவது ஏல 10ன்னு வச்சுக்கிறோம், பியில் 20ன்னு வச்சுக்கிறோம், c is equal to a plus b அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறோம். அதை பிரிண்ட் பண்ணுறோம். இவ்வளோ தான். இப்போது ஏ பி சி 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான டிக்ளரேஷன் இன்ட் ஏபி. இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிக்ளரேஷன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ளரேஷன். இப்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், இது ரொம்ப கஷ்டமான ப்ரோக்ராம் இல்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இந்த கோனியோ.h அப்புறம் CLR/SCR getch இந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஜஸ்ட் இவ்வளோ போதும். இதில் ஒரு ஹெட்டிங் மட்டும் வச்சுக்கோங்க. அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் எழுதிட்டு இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் பின்னாடி கூட எழுதிக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஹெட்டிங். ஸோ அப்போது இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டாக்குமெண்டேஷன் செக்ஷன். இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் ரன் ஆகக்கூடாது. கம்பைல் பண்ணும்போது ரன் ஆச்சு அப்படின்னா எரர் காமிக்கும். அதனால் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரன் ஆகக்கூடாது. ஸோ அதனால் இந்த இடத்துல டபுள் ஸ்லாஷ் போடுறோம். இந்த டபுள் ஸ்லாஷ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் கமெண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரணும். கமெண்ட் லைன் அதாவது அந்த டாக்குமெண்ட், அதாவது அந்த அபவுட் த ப்ரோக்ராம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோம். அது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் கமெண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். கமெண்ட் லைன் சிங்கிள் லைனாக, இது மாதிரி சிங்கிள் லைனில் கமெண்ட் லைன் இருந்ததுன்னா டபுள் ஸ்லாஷ் போடணும். மோர் தென் 1 லைன் நீங்கள் கமெண்ட் லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டார் போட்டுட்டு, அதே மாதிரி இங்கே எண்டு ஆகும்போது ஒரு 4 லைன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 4 லைனை எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னா எண்டில் ஸ்டார் ஸ்லாஷ் போட்டுடணும். ஸோ இதுதான் கமெண்ட் லைன். அப்போது டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் கமெண்ட் லைனை பற்றி எழுதணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். இப்போ ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சில ஃபங்க்ஷன்ஸ் இங்கே பிரிண்ட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிஃபைன்டு. ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணுங்கிறத ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் ஆல்ரெடி அது என்ன பண்ணணும் அப்படின்னு கோடிங் எழுதிட்டாங்க. அந்த கோடிங் எழுதுனது எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரீ ப்ராசஸர் செக்ஷனுக்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் அவ்வளோ கொடுத்தீங்கன்னா போதும். இது என்ன அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா சம் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை மாதிரி சும்மா கிண்டு கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வாய்டு மெயின். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் சி ப்ரோக்ராம்லேயும் இருக்கணும். அதை மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாய்டு மெயினை பற்றி வேணும்னா ஒரு கூட 2 லைன் எப்படின்னா இதில் வாய்டு மெயின் நம்ம போட்டிருக்கோம். இதே இது நம்ம இந்த இடத்துல இன்ட் மெயின் போட்டோம் அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் த க்ளோஸ் ப்ரேஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல ரிட்டர்ன் 0 வரணும். சும்மா நமக்கு தெரிஞ்ச என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை எழுதிட்டே இருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாய்டு மெயினுக்குள்ளே இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் பார்ட்டை பற்றி நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா டிக்ளரேஷன் அப்படின்னாலே மெமரி அலாக்கேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் இன்ட் ஏபி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஏக்கோ பிக்கோ அதாவது ஒரு 2 இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரி அலாக்கேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதில் ஒரு மெமரிக்கு நம்ம பேர் ஏன்னு வச்சுருக்கோம், இன்னொரு மெமரிக்கு நாம் பேர் பின்னு வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே a = 10 கொடுக்கும்போது இந்த மெமரியில் 10 வந்துடும். அதே மாதிரி b = 20 கொடுக்கும்போது இந்த மெமரியில் 20 வந்துடும். அவ்வளோதான். ஸோ அப்போ டிக்ளரேஷன் பார்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, மெமரி அலாக்கேட் ஆகுது. அவ்வளோதான். ஸோ அதை அந்த மாதிரி வேணால் லைட்டாக கிண்ட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுதான் உங்களோட ப்ரோக்ராம் பார்ட்.
எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் இது வந்து ஜஸ்ட்டு மெமரி அலோகேட் மட்டும்தான் பண்ணும். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் மீன்ஸ் இங்கே 10 இங்கே ஸ்டோர் ஆகும், இங்கே 20 ஸ்டோர் ஆகும். அடுத்து இந்த 2 ஆட் ஆகி சின்னு ஒரு வேரியபிள் நம்ம மெமரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இந்த 2 ஆட் ஆகி 30ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த 30ங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ப்ரைஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிறது வந்து சப்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்க இது வந்து கீழே என்ன அப்படின்னா சப்ஃபங்க்ஷன்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சப்ஃபங்க்ஷன் செக்ஷன்ஸ் அதாவது நமக்கு ஏதாவது இந்த பிரிண்ட் ஆஃப்ங்கிறது ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். இந்த பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி இந்த stdio.hக்குள்ளே வச்சுருக்காங்க. இதே மாதிரி நமக்கு ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு அடிக்கடி தேவைப்படுது அப்படின்னா அதை ஃபங்க்ஷனாக எழுதி வச்சுட்டு அதை வந்து இங்கே கீழே வந்து நாமளே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது யூசர் டிஃபைன் நம்மளே வந்து டிஃபைன் பண்ணி கீழே ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கலாம். அதை பற்றி இப்போ நம்ம ரொம்ப டீப்பாக வந்து சொல்ல வேண்டாம். ஜஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமில் நீங்கள் எழுத வேண்டியதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டாக்குமெண்டேஷன் செக்ஷன் எழுதணும், இந்த இடத்துல ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் எழுதணும், இந்த இடத்துல வாய்டு மெயின், இந்த இடத்துல ஓப்பன், இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டுன்னு எழுதணும், டிக்ளரேஷன் பார்ட்டுன்னு எழுதணும், இதுக்கு கீழே எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டுன்னு எழுதணும், தென் ஒரு க்ளோஸ் ப்ரேஸு, அப்புறம் இதுக்கு கீழே சப்ஃபங்க்ஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எழுதிடலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த வாய்டு மெயினுக்கு மேலே இதில் குளோபல் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு பார்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். குளோபல் டிக்ளரேஷன் அதாவது குளோபல் டிக்ளரேஷன்னா என்ன, இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ரேஸுக்குள்ளே இதுதான் நம்ம டிக்ளரேஷன் அப்படின்னு சொன்னோம். இன்ட் ஏபி இதுதான் வந்து நம்ம டிக்ளரேஷன் அப்படின்னு சொன்னோம். இந்த இன்ட் ஏபியை ஓப்பன் க்ளோஸ் ப்ரேஸ்க்கு உள்ளே நம்ம பண்ணோம். இது வந்து லோக்கல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே இது வாய்டு மெயினுக்கு மேலே பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து குளோபல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது நீங்கள் எழுதும்போதே இங்கே ஒரு குளோபல் டிக்ளரேஷன், இதை வந்து நீங்கள் லோக்கல் டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நீங்கள் முதல்ல எழுத வேண்டியது. அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் செக்ஷன், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், இந்த இடத்துல அடுத்து வந்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன், அப்புறம் வாய்டு மெயின், ஓப்பன், லோக்கல் டிக்ளரேஷன், எக்ஸிக்யூட்டபிள் பார்ட், அப்புறம் க்ளோஸ் ப்ரேஸ், அப்புறம் சப்ஃபங்க்ஷன் செக்ஷன் இந்த மாதிரி எழுதிட்டு இந்த ஒன்றுக்கும் ஒரு சின்ன பேராகிராஃப், அதாவது டாக்குமெண்டேஷன் செக்ஷன்னா என்ன, நான் சொன்னது குளோபல் டிக்ளரேஷன்னா என்ன, வாய்டு மெயின்னா என்ன, ஓப்பன், லோக்கல் டிக்ளரேஷன்னா என்ன, எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்னா என்ன, சும்மா 2 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருங்க. சப்போஸ் ப்ரோக்ராம் வந்து அவனே ஏதாவது கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் நீங்கள் இதை எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் இதை மட்டுமாவது காமிங்க, இந்த ப்ரோக்ராம் என்ன ஹெட்டிங்கு, அப்புறம் இந்த இதை எழுதிக்கோங்க, வாய்டு மெயின் எழுதிக்கோங்க, ஓப்பன் எழுதிக்கோங்க, க்ளோஸ் எழுதிக்கோங்க. இதுக்குள்ளே ஏதாவது ஒரு 4 லைன் எழுதினீங்கன்னா ஒரு 8-10 மார்க் வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிரும்.